இது 1 ஏக்கருங்க சார். இந்த லேண்டோடது டோட்டல் இது காலி எல்லாம் சேர்த்து இங்கே ப்ரொடக்ஷன் ஏரியா மட்டுமே ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ப்ரொடக்ஷன் செட்டு மட்டும் வச்சிருக்கோம். நம்ம இன்னோஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராடக்ட்டை வெளியில் போகிற வரைக்கும் எல்லாமே A to Z நம்ம இன்னோஸ்லேயே பண்ணுறோம். அது டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்காக இருக்கட்டும், டிம்மர் வைண்டிங்காக இருக்கட்டும், ஸ்டெபிலைசர் அசம்பிளிங்காக இருக்கட்டும், டெஸ்டிங்லேருந்து எல்லாமே நம்ம இன்னோஸ்ல இங்கே பண்ணுறோம். அந்தளவுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் நம்ம இங்கே இருக்குது. இந்த பெரும்பாலும் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இந்த ஸ்டெபிலைசர் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைப்பீங்க? மெயினாக வந்து CNC செக்டருங்க சார். ஓகே. அப்புறம் ஹாஸ்பிட்டல், லேபு, எங்கெங்கெல்லாம் லேபு, MRI இந்த மாதிரி ஸ்கேனிங் சென்டர், லேப் இருக்குது. லோ வோல்டேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இந்த எலக்ட்ரானிக் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ, இப்போ எல்இடிலாம் எல்லாமே எலக்ட்ரானிக் தான். எல்இடி பல்ப்லாம் அடிக்கடி ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா போயிடும். அதெல்லாம் சேஃபர் கார்டு பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெபிலைசர் கொடுக்குறோம். ஏசி, லைட்ஸ், ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்து இல்லை ஸ்டெபிலைசர் போகிறதுனால உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அந்த மண்டபத்தில் ஸ்டெபிலைசரில் 2 டைப் இருக்குது. 2 டைப் இருக்குது. ஆமாங்க சார். ஓகே. ஒன்று வந்து ஆயில் கூல்டு, ஓகே. இன்னொன்று வந்து ஏர் கூல்டு. நிறைய பிராண்டுக்கு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். டிம்மராகவும் கொடுக்குறோம், வேரியாக்கும் நம்ம பண்ணுறோம். அதுக்கு வரக்கூடிய பிபிடின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பண்ணுறோம். அதுக்கு வரக்கூடிய கேபினும் நம்ம பண்ணுறோம். ஏர் கூல்டு, ஆயில் கூல்டு, டேங்க் ஃபேப்ரிகேஷன் நம்மளே பண்ணுறோம். ஓன் இன்னோஸில் பண்ணுறோம். ஓகே. அதனால நிறைய OEMக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். டெக்னாலஜியில் இப்போ நிறைய IoT பேஸ்டு நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். நம்ம மொபைல்லேயே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல்லேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். அது என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்களோ ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் ரெண்டுலேயுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாமே 10 இயர்ஸ் அபோவ் தான் என்கிட்ட இருக்கிற பசங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் வெல் ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு டோட்டலாக அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துரும். வீக்லி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. அவங்களுக்கு என்னெல்லாம் கிளாரிஃபை இருக்கோ, ஃபீல்டு சர்வீஸ் போகிறதுனால நிறைய அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது. ஓகே. இங்கே இருக்கிறவங்க இந்தியாக்குள்ளே மட்டும் போவாங்களா, இங்கேருந்து தாங்கி ஃபாரினும்? இல்லை, ஃபாரின் போகிறாங்க. இப்போ எங்களோட பர்சன் 2 பேர் தாராபுரத்துக்கார பசங்க குவைத்திலே இருக்கிறாங்க. ப்ராடக்ட் வைஸாக என்ன அப்கிரேட் பண்ண போகிறீங்க? இப்போ ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர்னு சொல்லி வந்துருச்சு. சர்வோ மோட்டர்னு ஒரு மூவிங் பார்ட்ஸ் இருக்கும் ஸ்டெபிலைசரில். ஓகே. இப்போ அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே PCB போர்டுலேயே வர்ற மாதிரி ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர்னு சொல்லி நம்ம ஒன்று புதுசாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர் 2 டேஸில் நம்ம டெலிவரி கொடுத்தோம். மேக்ஸிமம் 2 டேஸ். அதிகபட்சம் ஆயில் கூட ஹையர் ரேட்டிங் போச்சுன்னா ஒரு 1 வீக் KVA ஜாஸ்தி. 100 KVA 200 KVA போச்சுன்னா மேக்ஸிமம் 1 வீக்கில் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே. 100 KV 200 KV நம்ம 1 வீக்குள்ளே டெலிவரி கொடுத்துடலாம். ஸ்டெபிலைசர் எடுத்துக்கொண்டா இதில் வந்து 3 மெயின் கம்போனன்ட்ஸ். ஓகே. ஒன்லி டிரான்ஸ்ஃபார்மர், டிம்மர், வேரியர். ஓகே. 3மே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணலாம். இப்போ இது வந்து பெரும்பாலும் ஸ்டெபிலைசர் கம்பெனினால பண்ணவே முடியாது. வாங்கி அசெம்பிள் பண்ற மாதிரி நம்ம ஒரு கம்பெனி தான் வந்து இந்த இதை வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் 3மே பண்றோம். A to Z ஃபேப்ரிகேஷன்ல ஆரம்பிச்சு. ஓகே. இந்த 3 முக்கியமான காம்போனன்ட்ஸுமே வந்து பண்றோம். மோட்டார் மேனுஃபேக்சரிங்ல நம்ம. ஓகே. எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது இல்லை நாங்கள். ஓகே. ஒன்லி ரீப்ளேஸ் த ப்ராடக்ட். ஓகே. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு சைலண்ட்டான ப்ராப்ளம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் சொல்யூஷன்னா எக்ஸ்ட்ராட்டன் ஸ்டெபிலைசர் தான். இன்றைக்கி நம்ம ஷான்பி வ்ளாக்ஸில் ரா மெட்டீரியல்லேருந்து ரெடி ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் ஒரே இடத்துல ஸ்டெபிலைசர் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரீசியஸ், சேஃப்டி, டியூரபிலிட்டி இந்த 3 தான் இந்த பிராண்டோட பேக் போன்னே சொல்லலாம். வீட்டுக்கு, இண்டஸ்ட்ரீஸுக்கு, பிஸ்னஸுக்குன்னு ஒரு பவர் ப்ரொடெக்ஷனுக்கான ட்ரஸ்டட் சாய்ஸ். இது ஒரு ஜஸ்ட் ஃபேக்ட்ரி விசிட் இல்லை, இது ஒரு டெக்னாலஜி ஜேர்னி. இந்த இடம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்குது. செந்தாம்பாளையம்னு சொல்லுவாங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. இந்த இடத்துல தான் இந்த எக்ஸ்ட்ராடனரி இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனி தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க. பொன்னுசாமி சார் எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். வணக்கம். வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் டிஸ்கஷன் நம்ம வந்து இந்த ஷூட் எடுக்கணும். அது வந்து ஸ்டெபிலைசருக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்காக இந்த ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். இது எப்போ ஆரம்பிச்ச கம்பெனி? இது 2015ல் ஆரம்பிச்சது. 2015ல். அதோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் எக்ஸ்ட்ராட்டன். எக்ஸ்ட்ராட்டன்ங்கிறது பிராண்டு. காமன் எல்லா பிராண்டுமே எல்லா ப்ராடக்ட்டுமே எக்ஸ்ட்ராட்டன்ங்கிறது பிராண்டு. ஓகே. எக்ஸ்ட்ராட்டன் பிராண்ட் நேமில் தான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். சூப்பர். எக்ஸ்ட்ராட்டன் அல்டேனை பற்றி நிறைய தெரியுதுக்கு முன்னாடி பொன்னுசாமி சார் அவரோட வரலாறு தான் என்ன?
ஆக்சுவலாக எனக்கு சொந்த ஊர் வந்து பரமக்குடி பக்கத்தில் முதுகுலத்தூர் அந்த ஏரியா பக்கத்தில் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தான் எனக்கு பிறந்தது எல்லாம் வந்து படித்தது எல்லாமே திண்டுக்கல். ஓகே. டிப்ளமோ படித்தது. டிப்ளமோ படிச்சது இதே தொழில் தானே? ஆமாம், எலக்ட்ரிக்கல் தான். ஓகே. அதனால தான் இந்த தொழில் அப்படியே பிடிச்சி நிற்கிறீங்க. ஆமாம் ஆமாம், சூப்பர். அதனால எனக்கு கல்ஃபில் எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சதுமே வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் தான். ஓகே ஓகே. ஆனால் பேனல் இந்த மாதிரி கண்ட்ரோலர் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் நான் ஜாயின் பண்ணது. எப்போ ஜாயின் பண்ணீங்க? நான் 99ல் ஜாயின் பண்ணேன். ஓகே, 99லேயே போயிட்டு கல்ஃப் போயாச்சு. ஆமாம். அப்பா, அதுக்கப்புறம் எப்படி இந்த தொழில இந்த கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிங்க? அல்தானியோட ஒரு கொலாபரேஷன் எப்போ நடந்துச்சு? 99ல் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறப்ப 2015ல் வந்து நம்ம இந்தியா நான் வந்தேன். அப்போது மேனேஜ் ஆனதுனால மறுபடியும் நம்ம அங்கே போக வேண்டாம், இந்தியாவிலே நம்ம ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். பட் ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணது அல்தானியில்? அல்தானியில் தான், ஒரே கம்பெனி தான். 99லேருந்து ஒரே கம்பெனி வேலை செஞ்சது அல்தானி தான். ஓகே. அந்த கம்பெனியே ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் ஆயாச்சு. அது அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க சார். ஏன்னா நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஒரு இதில் ஒர்க் பண்ணுறோம். அதே கம்பெனிக்கு நம்ம ஒரு மேனேஜிங் டைரக்டராக ஒரு இந்தியாவில் ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அது டிஃப்ரெண்ட் ஃபீலுங்கிறது சந்தோஷம். இப்போ நம்ம இந்தியாவில் அந்த அல்தைனி என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய மேனுஃபேக்சரிங் செட்டப் வந்து இதெல்லாம் நம்மளோட ஓன் பில்டிங் தான். ஓன் பில்டிங், ஓன் லேண்டுனால நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நிறைய மிஷினரி, அட்வான்ஸ் மிஷினரிலாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்மளோட அல்தைனிக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறது வந்து இந்த கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு சின்ன வால்யூம் தான். ஒரு 30% தான் இங்கேருந்து போகுது அல்தைனிக்கு மட்டும், கொய்த்துக்கு மட்டும். ஓகே. ஆனால் 70% ரெக்யர்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. புரியுது. அப்போ நான் அடுத்த கண்ட்ரி நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2015-16க்கு அப்புறம் நம்ம அல்தைனி லங்கா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்தோம். ஓ, அது நம்மளோட ஓன் தான். நானும் ஒன் ஆஃப் த டைரக்டர் அதில். ஓகே. இந்த லேண்ட் சொந்தம்னு சொன்னீங்க, பட் இது எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குது? இது எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ் வச்சுருக்கோம்? இது 1 ஏக்கருங்க சார். இந்த லேண்டோடது டோட்டல் இது காலியெல்லாம் சேர்த்து இங்கே ப்ரொடக்ஷன் ஏரியா மட்டுமே ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ப்ரொடக்ஷன் செட்டு மட்டும் வச்சுருக்கிறோம். இங்கே A to Z, அதாவது நம்ம மெட்டீரியல், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே இன்னோஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராடக்டாக வெளியில் போகிற வரைக்கும் எல்லாமே A to Z நம்ம இன்னோஸ்லேயே பண்ணுறோம். ஃபேப்ரிகேஷனாக இருக்கட்டும், அது டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்காக இருக்கட்டும், டிம்மர் வைண்டிங்காக இருக்கட்டும், ஸ்டெபிலைசர் அசம்பிளிங்காக இருக்கட்டும், டெஸ்டிங்லேருந்து எல்லாமே நம்ம இன்னோஸ்ல இங்கே பண்ணுறோம். அந்தளவுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் நம்ம இங்கே இருக்குது. இந்த பெரும்பான்மையான ப்ராடக்ட் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, நார்த்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம். அதை தாண்டி எப்படி இங்கேயே வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் A to Z பண்ணுறீங்க? அதோட ரீசன் தான் என்ன? இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் மெயினாக நம்மளோட 80% வந்து எக்ஸ்போர்ட் தான் சார் போயிட்டுருக்கு. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரி உங்களுக்கு தெரியும், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. ஆல்ரெடி நான் கானா, கென்யா, செனங்கல், செலோரியோன்னு சொல்லி ஒரு 4 நாடு விசிட் பண்ணியிருக்குது. நான் அடுத்த பிரான்ச்சஸை வந்து நம்ம அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பிளான் போயிட்டுருக்குது. அதாவது அசம்பிளிங், சேல்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு ஒரு செட்டப் வந்து அங்கே பண்ண போகிறோம் ஆஃப்ரிக்காவில். அப்போது மல்டி கண்ட்ரியில் நம்ம ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, கல்ஃப் கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரி 3 இடத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். அப்போது நம்ம வெளியிலேருந்து ரா மெட்டீரியலாக, அதாவது ஸ்பேர்ஸாக வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணுறப்போ அதில் நிறையா கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யாரோ தயாரித்த பொருளை நம்ம அங்கே அசம்பிள் பண்ணி அந்த ட்ரஸ்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது. புரியுது. இப்போ அந்த ஒரு ட்ரஸ்ட்டு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்மளே இன்னோஸ்லேயே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி நம்ம அங்கே கிரியேட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஸ்டெபிலைசருக்கு எனக்கு தெரிஞ்ச சவுத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய செட்டப் ஒரு ஏக்கரில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்கிறது ரொம்ப கம்மியானதெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம எதுக்காக இந்த இவ்வளோ செட்டப் எல்லாமே இன்னோஸில் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், கஸ்டமருக்கு வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது தான். நாங்கள் வந்து ப்ராடக்ட்டை விற்கிறத விட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறதா நாங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் அதை தான் அடுத்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பெரும்பாலும் எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் இந்த ஸ்டெபிலைசர் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைப்பீங்க? மெயினாக வந்து CNC செக்டருங்க சார். ஓகே. அப்புறம் ஹாஸ்பிட்டல், லேபு, எங்கெங்கெல்லாம் லேபு, MRI இந்த மாதிரி ஸ்கேனிங் சென்டர், லேப் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ், லேப். ஆமாம், லேபு மெயினாக லேபு. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு CNC செக்டர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதெல்லாம் வீட்டுங்களுக்கு தேவையான பெரிய பெரிய பங்களாஸ் அண்ட் வில்லாஸ் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா வோல்டேஜ் ஸ்டெபிலைசர், அதாவது இது வந்து ரெசிடென்சியல் ஸ்டெபிலைசர் வேறு, ஸ்டெபிலைசர் வேறு. ஆமாம், ரெசிடென்சிக்கு நம்ம 3 ஃபேஸும் ஒரு ஃபேஸ் போனால் கூட 3 ஃபேஸ் வந்து 2 ஃபேஸ் வந்து 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ரெசிடென்சி மாடல் அது தனி. அதுவும் நம்ம வச்சிருக்கோம். லிஃப்ட் அப்ளிகேஷனுக்கு தனியாக வச்சிருக்கோம். லிஃப்ட்டுக்கு தனி ஸ்டெபிலைசர் இருக்கணும். ஓகே. இந்த மண்டபத்துக்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சனை வரும்? ஸ்டெபிலைசர் இல்லாத மண்டபமும் ஸ்டெபிலைசர் இருக்கிற மண்டபத்துக்குமான அட்வான்டேஜ் தான் என்ன? ஆமாம் சார். இப்போ பெரிய பெரிய கல்யாண மண்டபம் எல்லாம் ஹைஃபையாக தான் பண்ணுறாங்க. நிறைய LED லைட்டு, ஃபேனு, AC இதெல்லாம் நிறைய எலக்ட்ரானிக் டச் ஸ்க்ரீன் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்ததுனால லோ வோல்டேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இந்த எலக்ட்ரானிக் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ, இப்போ LEDலாம் எல்லாமே எலக்ட்ரானிக் தான், LED பேஸ்ட் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறையா LED பல்பெலாம் அடிக்கடி ஹை வோல்டேஜ் வந்ததுன்னா போயிடும். அதெல்லாம் சேஃப் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெபிலைசர் கொடுக்குறோம். AC, லைட்ஸு, ஃபேன்ஸு இதெல்லாம் வந்து
இல்லை ஸ்டெபிலைசர் போகிறதுனால உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அந்த மண்டபத்தில். பெரும்பாலும் அவங்க இருக்கிற லைட்டு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவென்ட் மேனேஜர்ஸ் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொண்டு வர லைட் வந்து டப்புன்னு ஆஃப் ஆயிடும். அடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது லைட் புது லைட் தான் போட வேண்டியது இருக்குது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து மண்டபத்தில் வருது. ஒரு மண்டபம்னு சொன்னால் எந்த மாதிரியான கேவி அவங்களுக்கு தேவைப்படும்? ஒரு மண்டபம்னா உங்களுக்கு ஒரு அபவ் 50 கேவிக்கு மேலே தான் அதோட கெப்பாசிட்டி. அந்த லேண்டோட ஏரியா, அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனோட ஏரியா, அங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், கிச்சன்னா கொஞ்சம் ஆட்டோமேஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகே, லைட்டிங்லாம் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க. அதோட இப்போல்லாம் நிறையா டெமோ இதெல்லாம் வந்துருச்சு, லைவாக வந்து நீங்கள் அந்த ஃபுட்டு இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு 100லேருந்து 200 கேவி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 100 to 200 கேவி வரைக்கும் உள்ள கெப்பாசிட்டி உள்ளதெல்லாம் இருக்குது. நம்ம பொள்ளாச்சிலாம் நிறையா கொடுத்துருக்குறோம். சிஎன்சி செக்டாருக்கு வந்து நம்ம வந்து பெரும்பாலும் யூஸ் ஆகும். சிஎன்சியில் எந்த மாதிரி மிஷின்ஸுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணணும்? இம்போர்ட் பண்ணுற எல்லா மிஷினரிக்குமே கம்பல்சரி ஸ்டெபிலைசர் வேணுங்க சார். அது சிஎன்சியாக இருக்கட்டும், விஎம்சியாக இருக்கட்டும், லேசர் கட்டிங்காக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் மிஷினரி இம்போர்ட் பண்ணுற எல்லா மிஷினரிக்குமே கம்பல்சரி வந்து ஸ்டெபிலைசர் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மிஷினே ஆன் பண்ண மாட்டாங்க. ஸ்டெபிலைசர் இல்லாமல் ஆன் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதோட அதில் உள்ள இந்த மெயின் எலக்ட்ரானிக் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு கண்ட்ரோலர் தானங்க சார் ஒரு மிஷினுக்கே ஒரு பெரிய இம்பார்ட்டன்டானது. அந்த கண்ட்ரோலரை வந்து அதை கண்ட்ரோல் சேஃப்கார்டு பண்ணோம்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இருக்கணும். சிஎன்சி மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தயாரிக்கிற கம்பெனிங்கிறது ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம். ஆனால் சைனா, ஜெர்மனிலிருந்து வர ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து மார்க்கெட்டே இருக்கு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கொடுத்து வாங்குற ப்ராடக்ட்டுக்கு லோக்கலில் அதுவும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரியான கம்பெனிகிட்ட இருந்து ஸ்டெபிலைசர் வாங்குவோமா, இல்லை நம்ம எந்த அளவுக்கு இது பிராண்டாக நம்ம நிரூபிச்சிருக்கோம், அந்த பிராண்டுக்கும் நம்ம பிராண்டுக்குமான வித்தியாசம் என்ன? இப்போ அங்கேருந்து வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆயில் கூல்டோ யாரும் இப்போ சைனாலேருந்து கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஒன்லி ஏர் கூல்டு மட்டும் தான் பண்ணுறாங்க. அது 15 கேவிஏ வரைக்கும் தான் பண்ணுறாங்க. ஆயில் கூல்டு வேறு, ஏர் கூல்டு வேறு. ஸ்டெபிலைசரில் 2 டைப் இருக்குது. 2 டைப் இருக்குது. ஆமாங்க சார். ஓகே, ஒன்று வந்து ஆயில் கூல்டு, ஓகே, இன்னொன்று வந்து ஏர் கூல்டு. 2 டைப் இருக்குது. ஓகே, அது என்ன சார் ஏர் கூடுக்கும் ஆயில் கூடுக்குமான வித்தியாசம் தான் என்ன? ஆயில் கூடுனா உங்களுக்கு 80% வரைக்கும் லோட் பண்ணலாம். ஓகே, டெம்பரேச்சரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணோம். இந்த காட்டன் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய அந்த காட்டன் டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம ஆயில் கூல்டு கொடுத்தா தான் இந்த உள்ளே போயிட்டு இந்த கார்பனில் வந்து அந்த நூல், பஞ்சு இதெல்லாம் போய் இதாகாமல் இருக்கும். ஓகே, ஏர் கூல்டில் வந்து அது மாதிரி கொடுக்குறப்போ ஏர் கூல்டு ஒன்லி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் ஏர் கூல்டு. ஓகே, இப்போ என்ன மிஷினரி இருக்கோ அதுக்கு தக்கன நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த இடத்துல இந்த ஆயில் கூல்டு போடுங்க. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸுக்குலாம் வந்து மெயினாக வந்து ஆயில் கூல்டு தான் ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, ஆயில் க்ரூடு வந்து கோயம்புத்தூர் மாதிரியான மார்க்கெட்டுக்கு வந்து டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு வந்து ஆயில் க்ரூட் ரொம்ப முக்கியமாக. ஆமாம், ஆயில் க்ரூடு ஸ்டெபிலைசர் தான் யூஸ் பண்ணணும். ஆமாங்க. ஓகே, ஏர் க்ரூடு வந்து இப்போ நீங்கள் சிஎன்சி மாதிரியான மிஷினுக்கு ஏர் க்ரூட் யூஸ் பண்ண முடியும். சிஎன்சி மிஷினுக்கு ஏர் கூல்டு தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு செட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். இல்லை ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், ஸ்டீல் சம்மந்தப்பட்டதுனால மேக்ஸிமம் ஏர் கூல்டே வந்து போகுது. நம்ம பிராண்ட் எக்ஸ்டார்டன் அப்படின்னா அந்த பிராண்டுக்கான வேல்யூவை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க? இதை சொன்னால் எந்த அளவுக்கு அதோட மதிப்பு இருக்கும்? எக்ஸ்டார்டன்ங்கிறது இன்றைக்கி ஓரளவுக்கு தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவிலையும் கல்ஃப் கண்ட்ரியும் நல்லாவே நமக்கு நல்ல பிராண்ட் வந்து ரீச் ஆகிருக்குங்க சார். எக்ஸ்டார்டன்ங்கிறது நம்ம நிறைய ஓஎம் நம்ம பண்ணுறதுனால எக்ஸ்டார்டன்ங்கிறது கம்பெனியோடது எல்லாத்துக்கும் தெரியுமே தவிர. ஓகே, ஏன்னா நம்ம எங்களுக்காக மட்டும் பண்ணுறதில்ல, நாங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், லோக்கல் எங்களோட கஸ்டமர் கொடுக்குறோம், அது இல்லாமல் மல்டி பிராண்டுன்னு நம்ம பண்ணித்தரோம். ஓஎம் நிறைய பிராண்டுக்கு நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். டிம்மராகவும் கொடுக்குறோம், வேரியாவுக்கும் நம்ம பண்ணுறோம். அதுக்கு வரக்கூடிய பிபிடின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பண்ணுறோம். அதுக்கு வரக்கூடிய கேபினும் நம்ம பண்ணுறோம். ஏர் கூல்டு, ஆயில் கூல்டு, டேங்க் ஃபேப்ரிகேஷன் நம்மளே பண்ணுறோம், ஓன் இன்னோஸில் பண்ணுறோம். ஓகே, அதனால நிறைய ஓஎம்க்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். நிறைய ஓஎம். ஆமாம் ஆமாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்கேனிங் மிஷின் வெரி எக்ஸ்பென்சிவ், நம்ம நினைக்கிறத விட வெரி எக்ஸ்பென்சிவ். ஆமாம், அந்த மிஷின் வந்து டெக்னாலஜி வைஸ் அவங்க வளர்ந்துருக்கிறப்போ ஸ்டெபிலைசரில் நீங்கள் என்ன டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கீங்க? டெக்னாலஜியில் இப்போ நிறைய ஐஓடி பேஸ்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஐஓடி பேஸ்ட் அப்படி வந்து இங்கே நம்ம ஸ்டெபிலைசர் ஒரு ரன்னிங் இருக்குன்னா அதை வந்து நம்ம மொபைல்லேயே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல்லேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். அது என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்களோ ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் ரெண்டுலேயுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மற்ற நீங்கள் சிஸ்டத்துலையும் கூட வியூ பண்ணிக்கலாம். உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர்லேயே நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி. இது எக்ஸ்டார்டனோட ஓன் சாஃப்ட்வேர். எக்ஸ்டார்டனோட ஓன் சாஃப்ட்வேர், ஓன் கோடிங். அதுக்கு பிசிபி முதல் கூட நம்மளே இன்னோஸில் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். அது என்ன பண்ணும் சார்? அது எதனால அது என்ன மாதிரியான பயன்பாட்டுக்கு அந்த மொபைல் ஆப்போ அதில் நாங்கள் ஐஓடி பேஸ்டு நீங்கள் ஸ்டெபிலைசர் போகிறதுனால என்ன ஆகுன்னா, உங்களோட ஒரு 10 சிஎன்சி போட்டிருக்கிறீங்க, அது நைட் நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அதில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்கள நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா கேமராவில் இருந்தால் பார்த்தாலும் அந்த டயத்தில் ஒரு 3 மணி 4 மணிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதே நீங்கள் காலையில் வந்துட்டு உங்களோட சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டல் லோடு 10 மிஷினுக்கு எவ்வளோ லோடு இருக்குது, அது எவ்வளோ வோல்டேஜ், லோ வோல்டேஜ் எவ்வளோ வந்தது, ஹை வோல்டேஜ் எப்போ வந்தது, அது எல்லாமே வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். எங்களோட சாஃப்ட்வேரில் ஆப்லேயே வந்துடும். அப்போ லோடு கம்மியாக இருக்குன்னா ஏதோ ஒரு மிஷின் ஐடியலாக இருந்திருக்கு.
ஓடாம இருந்திருக்கு. ஓகே. 10 மிஷின் இருக்கிற லோடுக்கும் 6 மிஷின் இருக்கிற லோடுக்கும் இதுலயே உங்களுக்கு சாஃப்ட்வேர்லயே கண்டுபிடிச்சிரும். ஒரு நாள் ஓட்ட விட்டு பார்த்துட்டோம்னு சொன்னாலே ஆவரேஜா எவ்வளவு தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சிடும். ஆமாங்க. அப்போ 2 நாள் ஓடலன்னு சொன்னா அது அதுலயே பார்த்துடலாம். அதாவது ஒரு வாரம் கழிஞ்சு ப்ரொடக்ஷன்ல பிரச்சனையா இருக்குன்னு தெரிய வேண்டாம், காலையிலே தெரிஞ்சிடும். ஆமாங்க. கன்ஃபார்மா இந்த ப்ரொடக்ஷன்ல இவ்வளவு எனக்கு லாஸ் ஆயிருக்கு. ஆமா, ஓடாததுனால இவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. ஓகே. அது இந்தியாவில் இருந்தால் தான் தெரியுமா, இல்லை அவங்க வேற எங்க இருந்தா? எனி கண்ட்ரி எங்க இருந்து வேணாலும் நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வைஃபை அண்ட் சிம் கார்டு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகே. வைஃபை இருந்ததுன்னா வைஃபைல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்க சிஸ்டத்தோட டோட்டல் என்டையர் ஹிஸ்டரியை நீங்க செக் பண்ணிக்கலாம். எப்போ ஆன் ஆச்சு, எப்போ ஆஃப் ஆச்சு, எப்போ ஹை வோல்டேஜ் வந்தது, எப்போ லோ வோல்டேஜ் வந்தது, எதனால அந்த மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆச்சு, இல்லை பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி அதை வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும், மெசேஜ் அலர்ட்டாக வந்துடும். இது எக்ஸ்ட்ராட்டனோட பிராண்டுக்கு மட்டும் பண்றோமா, இல்லை நம்ம ஓய் பண்ற அந்த கம்பெனிக்கு இதே சாஃப்ட்வேர் கொடுத்து? இல்லை, இப்போதைக்கு வந்து எங்களோட ஓன் பிராண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. குவைத்துக்கு அண்ட் சவுதி, ஸ்ரீலங்கா போகக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும் அந்த IoT பேஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இந்தியாவில் அதை நம்ம இன்னும் லான்ச் பண்ணல. அது எப்போ பண்ண போகிறோம்? கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் மேக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் லோக்கலில் வாட்ச். அதுக்குள்ள எல்லாமே ரெடியாக இருக்குது. சரிங்க சார். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக கஸ்டமர் வந்து ஓகே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படலை. ஓகே. ஒரு பிராண்டாக நீங்கள் வெளியே போகிறப்போ அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி பல்ஜீரியா, சவுதி அரேபியா, எஜிப்டில் மாதிரியான கண்ட்ரிஸுக்கு போகிறப்போ தே நீட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆமாங்க. அப்போ நம்ம ஒரு பிராண்டாக நிற்கும் போது அந்த பிராண்டுக்கான முக்கியமானது OS, iOSல மீன்ஸ் ஆப்ல இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம். அது எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எலக்ட்ரிக்கலும் சரி எலக்ட்ரானிக்கும் சரிங்க சார், ரெண்டுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஓகே. ரெண்டில் நம்ம கஸ்டமர் என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர். நம்ம கம்பெனிக்கும் மித்த கம்பெனிக்குமான வித்தியாசம் தான் என்ன? இப்போ நம்ம ரேஞ்சஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுப்போம் சார். இப்போ கஸ்டமர் ஒரு ஸ்டெபிலைசர் கேட்குறாங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக கொட்டேஷன் கொடுக்க மாட்டோம். அவங்களோட சைட்டில் போய் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன அங்கே பிரச்சனை இருக்குது, என்ன கேவிஏ தேவைப்படுது, என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொட்டேஷன் கொடுக்குறோம். அதனால் எங்களோட பிராண்டு கொடுக்குற அளவுக்கு மேக்ஸிமம் 99% மேக்ஸிமம் ப்ராப்ளம் வர்றதில்ல. கஸ்டமர் சைட்லேருந்து எங்களுக்கு சர்வீஸ்னு சொல்லி எந்த காலும் வர்றதில்ல. ஓகே. மேக்ஸிமம் எங்களுக்கு புது கஸ்டமர், புது என்கொயரி தான் வருமே தவிர யாருக்கு வந்து இப்போ குவைத்துக்கே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா சர்வீஸ் வந்தால் ஒவ்வொரு இடையும் போய் அட்டன் பண்ண முடியாது. எங்களுக்கு குவைத்தில் சர்வீஸ் இருக்கிறாங்க, இருந்தாலுமே எங்களுக்கு பெருசாக கொடுக்குற இடத்துல இருந்து எங்களுக்கு பெருசாக சர்வீஸ் சப்போர்ட் பிரச்சனை வர்றதில்லை. ஏன்னா நாங்கள் எல்லாத்துலேயும் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. அந்த வேரியாக்கு இருக்கட்டும், இப்போ ஒரு 25 kVA ஸ்டெபிலைசர்னா அதுக்கு என்ன வேரியாக்கு போடணும், எவ்வளோ பிபிடி என்ன மாதிரி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் டெக்னிக்கலாக வந்து ஹையர் ரேட்டிங்காக கொடுக்குறோம். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு காஸ்ட் வைஸ் கட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்டெபிலைசரில் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக என்னால் போக முடியாதுன்னு சொன்னால் அப்போ எந்த விஷயத்த ஒரு எண்டு கிளைண்ட்டா இல்லை மண்டபம் ஓனரா இல்லை CNC மிஷின் வச்சிருக்கிற ஒரு ஓனரா எதை வந்து நான் கட் டவுன் பண்ணலாம் ஸ்டெபிலைசரில் கட் டவுன் பண்ண அந்த பைபாஸ் சுவிட்ச் MCBலாம் நம்ம ஒரு சேஃபருக்காக கொடுத்துருப்போம், பைபாஸ் சுவிட்ச் கொடுத்துருப்போம், அதை வந்து கட் டவுன் பண்ணலாம். ஓகே. ரேட்டு கம்மி பண்ணுறப்ப ஒரு சில நம்ம கொடுக்குற அடிஷனல் ஃபெசிலிட்டியை ஃபியூச்சரை வந்து கம்மி பண்ணால் அவங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ஓகே. அந்த மாதிரி உள்ள இருக்கிற வேற எந்த விஷயத்துலையுமே நம்ம உள்ள இருக்க எந்த விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆமாம். அதனால் அதோட லைஃப் கம்மியாயிருப்போம். நம்ம கொடுக்குறதெல்லாம் 8 to 10 years வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. இப்போ அதை நம்ம காம்ப்ரமைஸ் ஆனோம் அப்படின்னா 3 to 4 yearsலேயே கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. ஹீட் ஜென்ரேட் ஆகும், கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே. இது பொதுவாக வந்து 8 to 10 years வரைக்கும் போதுமானதா இல்லை அந்த ஸ்டெபிலைசருடைய தேவைகள் வந்து மாறிடுமா? தேவைகள் ஒரு இதுக்காக நம்ம அந்த 8 to 10 years வரைக்கும் நம்ம வச்சோம். ஓகே. என்ன 8 to 10 yearsங்கிறப்ப அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரியோட அப்டேட் போயிடுவாங்க. இப்போ ஒரு CNC வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வாங்குறாங்க. இதே ஃபியூச்சரில் அந்த 8 to 10 yearsங்கிறப்ப அவங்க ஒரு 10 CNCக்கு மேலே அவங்க வாங்க வேண்டிய ரெக்வயர்மெண்ட் இருக்கும், அவங்க கம்பெனி க்ரோத் இருக்கும். புரியுது. அப்படிங்கிறப்ப இந்த இதை மாற்றிட்டு அவங்க அடுத்து அதுக்கு ஹையர் ரேட்டிங் போயிடுவாங்க. ஓகே. ஒரு அப்கிரேடுக்கு வரும்போது அவங்க வந்து இவ்வளோ இதுக்கு மேலே போக வேண்டியது இல்லை. ஆமாம். மேக்ஸிமம் ஏர் கூல்டு தான் அதிகமாக போகுது. ஆயில் கூல்டு வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா இங்கே எக்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ஆயிலில் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால ஓகே ஏர் கூல்டு தான் அதிகமாக போகுது. ஏர் கூல்டு நம்ம வந்து 1250 kVA வரைக்கும் கொடுத்துருக்கோம். 1250 kVA வரைக்கும் ஏர் கூல்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் யாருமே வந்து 1250 kVA வரைக்கும் ஏர் கூல்டு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு அது எதனால அந்த பிரச்சனை? ஏன்னா 100 kVAக்கு மேலே போனாலே உங்களுக்கு ஹீட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. அதை நான் வந்து அந்த டெக்னாலஜி வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஓகே. இப்போ அதனால் நம்ம கென்யாக்கெலாம் கொடுத்ததுலாம் 1250 kVA ஏர் கூல்டர் நம்ம கொடுத்தோம். 1250 kVங்கிறது எனக்கு அந்த நம்பர் சொல்கிறப்ப எனக்கு இல்லை, பட் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது ஹியூஜ். ஆமாம், ஹியூஜ், பெரிய வால்யூம். ஓகே. இப்போ ஒரு 10க்கு 16 சைஸுக்கு மேலே இருக்கும் அது ஒரு ஸ்டெபிலைசரோட. இது 16க்கு 16 சைஸ் இருக்கும் ஒரு ஸ்டெபிலைசரோட. அது ஒரு பெரிய ஹால் சைஸ் இருக்கும். ஓகே. அப்பா அவ்வளோ பெருசாக நாங்கள் ஏர் கூல்டரில் வந்து கென்யாவுக்கு ஆர்மிக்கு நாங்கள் சப்ளை பண்ணோம். கென்யா ஆர்மிக்கு. சூப்பர். இங்கே இருக்கிற பர்சன்ஸ், அதாவது இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்க? அவங்களுக்கான
அஷூரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் சேஃப்டியும் கேட்குறேன். கண்டிப்பாக சார். இப்போ எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாமே 10 இயர்ஸ் அபோவ் தான் என்கிட்ட இருக்கிற பசங்க எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாம் வெல் ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க எந்த இடத்துலையும் ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு டோட்டலாக அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்துறோம். வீக்லி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே. அவங்களுக்கு என்னெல்லாம் கிளாரிஃபை இருக்கோ ஃபீல்டு சர்வீஸ் போகிறதுனால நிறைய அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது. ஏன்னா மேக்ஸிமம் ஃபீல்டு வச்சு தான் நாலேஜ் கிடைக்கும். என்ன தான் நம்ம மேனுஃபேக்சர் சொல்லி கொடுத்தாலும் ஃபீல்டுக்கு போகிறப்ப டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை அவங்க அனலைஸ் பண்ணுறப்ப தான் அந்த குவாலிட்டி அவங்களுக்கு கிடைக்குது பசங்களுக்கு. ஓகே. இங்கே இருக்கிறவங்க இந்தியாக்குள்ளே மட்டும் போவாங்களா, இங்கேருந்து தாங்கி ஃபாரினும் இல்லை ஃபாரின் போகிறாங்க. இப்போ எங்களோட பர்சன் 2 பேர் தாராபுரத்துக்கார பசங்க குவைத்திலே இருக்கிறாங்க. இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க? ஆமாம், குவைத்தில் நாங்கள் அங்கேயே 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் அவங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு நாங்கள் எங்கள் லோக்கலில் எப்படி டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கு கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியரும் ஒரு சேல்ஸ் பர்சனையும் எல்லா கண்ட்ரியும் எங்களோட ஓன் பர்சனை நாங்கள் வச்சிருக்கோம். இங்கேருந்து ட்ரைன் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். எங்களோட செலவில் நாங்களே அங்கே வச்சிருக்கிறோம். இப்போ எத்தனை கண்ட்ரியில் நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் 2 பேர் இருக்கிறாங்க. சரி. குவைத்தில் வந்து இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ எஜிப்தில் வந்து நாங்கள் இப்போ ஆளை அனுப்புகிறோம் ட்ரைனிங் பண்ணி. ஏன்னா லோக்கல் பர்சன் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அவங்களே இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓ, அங்கேருந்து இங்கே வந்து ட்ரைனிங் போகிறவங்களும் இருக்காங்க. இங்கேருந்து ட்ரைன் பண்ணி அவங்கள எம்ப்ளாயிஸ் அனுப்புறவங்களும் பண்ணுறோம். ஆமாங்க சார். ஓகே. ப்ராடக்ட் வைஸாக என்ன அப்கிரேட் பண்ண போகிறீங்க? இப்போ ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர்னு சொல்லி வந்துருச்சு. மூவிங் அதாவது இப்போ நம்ம டிம்மர் சர்வோ மோட்டர்னு ஒரு மூவிங் பார்ட்ஸ் இருக்கும் ஸ்டெபிலைசரில். ஓகே. இப்போ அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே பிசிபி போர்டுலேயே வர்ற மாதிரி ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர்னு சொல்லி நம்ம ஒன்று புதுசாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர். ஓகே. அதுவும் நம்ம இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன சார் ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர் என்ன பண்ணும்? அதோட வேலை ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர் வந்து அந்த ஆஸ்லேஷன் அதை நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். 1% டாலரன்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர் இமிடியேட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சூப்பர். அதனால் அது குயிக் கரெக்ஷன், அது பெரிய பெரிய ரோபோட்டிக் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய ரோபோ இது மாதிரி இது வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணலாம். பொன்னுசாமி சார் இங்கே இந்த ஃபேப்ரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாங்க சார். இங்கே தான் ஃபேப்ரிகேஷன். இது வந்து கட்டிங்லேருந்து பெண்டிங்லேருந்து வெல்டிங் செக்ஷன்லேருந்து எல்லாமே இன்னோஸில் தான் நம்ம பண்ணுறோம். இது என்ன மிஷின் சார்? இது பெண்டிங்கானது. இது குஜராத் மேக்கு. இது பெண்டிங் மிஷின் சார். பெண்டிங் மிஷின், ஹைட்ராலிக் பெண்டிங். இது வெல்டிங் மிஷின். அது மாதிரி டேங்க், ஆயில் கூல்டு டேங்க் எல்லாமே நம்ம இன்னோஸில் தான் பண்ணுறோம். ஓகே. இது இந்த ப்ராசஸ் வந்து அதாவது ஃபேப்ரிகேஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆமாங்க சார். அதாவது ஸ்டெபிலைசருக்கான ஃபேப்ரிகேஷன் வந்து உள்ளே தான் நம்ம அதோட மெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ஃபேப்ரிகேஷன் பாக்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை ஸ்டெபிலைசரே வந்து அசம்பிள் பண்ண முடியும். ஓகே. அசம்பிளிங்க்கு. ஓகே. மற்ற என்ன தான் நீங்கள் டிம்மரோ டிரான்ஸ்ஃபார்மரோ எல்லாம் ரெடியாக இருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் இல்லாமல் ஒரு ஆர்டர் நாங்கள் இமிடியேட்டாக ஃபைனல் பண்ணாலும் டெலிவரி கொடுக்க முடியாது. நான் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபேப்ரிகேஷன் தான். ஸ்டெபிலைசர் ஆர்டர் எடுத்ததுலேருந்து எவ்வளோ நாளில் நீங்கள் டெலிவரி கொடுக்குறீங்க சார்? எடுத்தது மேக்ஸிமம் 2 டேஸுங்க சார். 2 டேஸில் நம்ம டெலிவரி கொடுத்தோம். மேக்ஸிமம் 2 டேஸ். அதிகபட்சம் ஆயில் கூட ஹையர் ரேட்டிங் போச்சுன்னா ஒரு 1 வீக் கேவி ஜாஸ்தி. 100 கேவியே 200 கேவியே போச்சுன்னா மேக்ஸிமம் 1 வீக்கில் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே. 100 கேவி 200 கேவியே நம்ம 1 வீக்குள்ளே டெலிவரி கொடுத்துடலாம். அப்போ 25-50 கேவிங்கிறது நம்ம சொல்லவே வேண்டியது இல்லை. 2 டேஸில் முடிச்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாங்க சார். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபேப்ரிகேஷன்லேருந்து டிம்மர்லேருந்து நம்ம எல்லாமே இன்னோஸில் நம்ம பண்ணுறதுனால அந்த கமிட்மெண்ட் கொடுக்க முடியும். இதே வேற ஒரு சப்ளையரை நான் டிபெண்ட் பண்ணி இருந்தேன்னா அந்த டயத்தில் நல்லா கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா வெளியிலேருந்து கரெக்ட் டயத்துக்கு நமக்கு வராது. ஓகே. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்டாக்கை வாங்கி அடிச்சு வச்சிடறோம். ஃபேப்ரிகேஷன் இது எல்லாமே ஸ்டெபிலைசரோட என்க்ளோசர். இது வந்து நம்ம அங்கேருந்து ஸ்டெபிலைசர் வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி இங்கே வந்து பவுடர் கோட்டிங் பண்ணி இங்கே எல்லாம் ஸ்டாக் வச்சுக்குவோம். கஸ்டமர் கேட்டாங்கன்னா இமீடியட்டாக நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்குறதா. ஓகே. இப்போ மற்ற ஸ்டெபிலைசர் மேனுஃபேக்சர் இந்த மாதிரி ஸ்டாக் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆர்டருக்காக தான் இப்போ ஒரு பாக்ஸே வாங்குவாங்க. இப்போ ஒரு ஸ்டெபிலைசர் ஆர்டர்னா அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. 10 ஸ்டெபிலைசர் அந்த 10 ஸ்டெபிலைசர் பாக்ஸ் மட்டும் தான் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் அப்படி கிடையாது. எல்லாமே ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆயில் கூல்டு, ஏர் கூல்டு, இது சிங்கிள் ஃபேஸோட கேபின்ஸ் இதெல்லாமே. ஓகே. அந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி இங்கே வந்து பேக் பண்ணி இங்கே எம்டி பாக்ஸாக வச்சுக்குவோம். எம்டி பாக்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆர்டராக வர்றப்போ அந்த ஏரியாவில் நம்ம ப்ரொடக்ஷன். இது என்ன கேவியோட பாக்ஸ் இது வந்து ஒரு 5 kVA 3 kVA அந்த மாதிரி ஸ்டெபிலைசரோட. ஓகே. இது 5 kV. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க. இதெல்லாம் என்ன kV? இதெல்லாம் வந்து 25 kVA. இது டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம கொடுக்குறோம். டிம்மர் வந்து நம்ம நிறைய ஆயில் கூல்டு, ஏர் கூல்டு டெஸ்டிங் அப்ளிகேஷனுக்காக வேரியாக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு. இது வந்து ஸ்டெபிலைசரோட. ஓகே. இது ஸ்டெபிலைசர். இந்த மாதிரி டெஸ்டிங் அப்ளிகேஷனுக்கு நம்ம டிம்மராகவே செஞ்சு கொடுக்குறோம். இது கண்ட்ரோலர். இது வந்து டிம்மர் உள்ள இருக்குது. இது மோட்டர் டெஸ்டிங் அப்ளிகேஷனுக்காக அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது கண்ட்ரோலர். மோட்டர் எதுக்கு என்ன பர்பஸ்க்காக? மோட்டரோட டெஸ்டிங், அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோலர் இது. ஓகே. இது மோட்டர் கம்பெனிஸுக்கு இப்போ தேவைப்படும். மோட்டர் நிறைய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஃபுல்லாகவே நம்ம டிம்மர் சப்ளை பண்ணுறோம் வித் என்க்ளோசரோட. ஓகே. அவங்க டெஸ்ட் பண்ணணும்னா மோட்டர் ஒர்க்காக தான் டெஸ்ட்
பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணணும். ஆமாங்க சார், இந்த மாதிரி கண்ட்ரோலர் தேவைப்படும். ஓ, இது பேர் கண்ட்ரோலர். கண்ட்ரோலர். ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன ப்ராசஸ் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? அதுக்கப்புறம் நிறையா இங்கே அசம்பிளிங் யூனிட் இது டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்ன கேவி ஒரு 100 kV ஸ்டெபிலைசர் வருதுன்னா 100 kVக்கு உண்டான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம வைண்டிங் பண்ணுவோம். இது ஃபுல்லாக சிஎன்சி ஆட்டோமேட்டிக் மிஷின். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் மிஷின் வந்து ஃபுல்லாக 100 சிஎன்சி மிஷின். இது வந்து வைண்டிங் மிஷின். வைண்டிங் மிஷின் அது பேக் பண்றதுக்கு இல்லைங்க, இது ஒன்லி டிரான்ஸ்ஃபார்மர் காப்பர் வைண்டிங் பண்ணுறது அங்கே பண்ணுவாங்க. ஓ, காப்பர். ஓகே, காப்பர் வைண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஓ, இது எல்லாமே காப்பர் தான். காப்பர் தான். ஓ, இதை பிரித்து எடுத்து வைண்டிங் மாதிரி பண்ணணும். ஆமாங்க சார். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டிம்மர் வேரியாக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் அடுத்த அப்ளிகேஷன் வந்து டிம்மர். ஓகே, இது வந்து டிம்மர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆமாங்க சார். டிம்மர் அண்ட் மோட்ரு, சர்வோ மோட்டர். டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து வேரியாக். ஆமாம். டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது எது சார்? டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது இந்த டெஸ்ட் பண்ணி அங்கே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். ஓ, இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, பட் இந்த காயில் வந்து இது நம்ம இங்கே சுற்றுற காயில் தான். ஆமாம், இது பேர் தான் வைண்டிங்னு சொல்கிறீங்க. ஆமாம், வேரியாக். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து நீங்கள் 0லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன வோல்டேஜ் 10 தேவைன்னா 10, 20, 30 அந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம். ஓ, இது ஒரே இதுலேயே ரைஸ் பண்ணிக்க முடியும். ஆமாம், 270 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓ, இந்த ஒரு இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 300 வோல்ட் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம அந்த ஃபேனில் இருக்கிற காயில் மாதிரி தானே இது வேற இல்லைங்க சார், இது டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிங்க சார். இது அது டெக்னாலஜி வேறு, இந்த டெக்னாலஜி வேறு. ஆமாங்க சார். ஓகே, ஓகே. இது என்ன ஐட்டம்? இது வரக்கூடிய சிங்கனைஸ் மோட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் சர்வோ மோட்டர் டைப்புன்னு சொல்கிறது. இப்போ ஒரு ஸ்டெபிலைசரில் வந்து இந்த டிம்மரை வந்து கார்பனை மூவ் பண்ணுறதுனா இந்த இந்த டிம்மரை வந்து நமக்கு சர்வோ மோட்டர் வந்து நமக்கு வேணும். ஓகே, இந்த மோட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆம் வந்து மூவ் ஆகும். வோல்டேஜ் என்ன இன்புட் வருதோ, ஓகே, அவுட்புட் அந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன செட் பண்ணிருக்கோமோ அந்த வோல்டேஜ் வரணும்னா இதோட மூவிங் இருந்தால் தான் அந்த கார்பன் வந்து மூவ் ஆகும். இது வந்து ஒரு உள்ளேயும் ஒரு மோட்டர் தான் இது. ஆமாம் சார். இந்த காம்பனன்ட்டும் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி இதாக்கும். ஆமாங்க. சர்வோ மோட்ரு, வேரியாக்கு அண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூணுமே நம்ம இன்னோஸில் பண்ணுறோம். இன்னோஸில் தான் இருக்கு. ஓகே, அதனால தான் நம்ம ஓன் பிராண்டை போட்டு நீங்கள் வச்சிருக்கீங்க. ஆமாம். இது வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க சார்? மேக்ஸிமம் ஒன் டேல ஒரு முடிஞ்சிடும். ஆமாம். இன்னொரு நாள் பேக் பண்ணி அதாவது இதாக்குறது. அதை ஒரு சைடு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் நடக்கவே இந்த சைடு இது முடிஞ்சு இந்த வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, அசம்பிளிங் பண்ணிட்டு இருப்பாங்க. என்க்ளோசர் வந்தோடனே இமீடியட் அசம்பிள் பண்ணுறது 1 hour தான். அதை நம்ம டெஸ்டிங் பண்ணி இந்த மாதிரி டெஸ்டிங் ஈச் அண்ட் எவரி ப்ராடக்ட்டை வந்து கம்பல்சரி டெஸ்ட் பண்ணுவோம். ஓ, இது எல்லாமே இது வந்து ஸ்டெபிலைசர் தானே? சரி, ஓகே. இது ஆனில் தான் இருக்குது. அது வேரி ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். எப்படி வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே. இவர் சவுந்தரபாண்டி, இவர் தான் இதோட இன்சார்ஜ் ஸ்டெபிலைசருக்கு. அவர் கிருஷ்ணபாண்டி, அவர் வந்து டிம்மர் செக்ஷனோட இன்சார்ஜ். ஓகே, அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்களுக்கு இதோட பற்றிட்டு அவங்க தான் ஃபுல்லாக இதோட இன்சார்ஜ் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன். எப்படி வேரி ஆகும் இது? எதுக்காக நம்ம இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் கனெக்ஷனாக வராது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஈபிலேருந்து வரும்போது ஒரு 180, ஒரு 190 அந்த மாதிரி வோல்டேஜ் வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க எனக்கு 180க்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலைசர் கேட்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், 170 வேலை செய்கிற மாதிரி கொடுப்பேன். 170 200 வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி ஸ்டெபிலைசர் கொடுப்பேன். அது என்ன பண்ண 120 கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும், ஒர்க் ஆகாது. ஓகே, உங்களுக்கு உள்ள பொருள் சேஃப்டி ஆகிடும். அதே மாதிரி 220 மேலே போனாலும் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகிடும். ஓ, அதுக்கு மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. அதுக்குள்ளே என்ன வோல்ட் இருந்தாலும் 230 வோல்ட் வந்துகிட்டே இருக்கும். 120 வோல்ட் வந்து 230 வோல்ட் வந்துட்டே இருக்கும். ஹை போனாலும் லோ போனாலும் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஓகே, உள்ள பொருள் எல்லாமே சேஃப்டிக்காக தான் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் கட் ஆகுதுன்னா இப்போ கரண்ட் கட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அவுட்புட்டே கட் ஆஃப் ஆகிடும். இபி வராது. இபி வராது. இபி இன்புட் வரும், அவுட்புட் உங்களுக்கு வராது. ஓ, எனக்கு உள்ள வராது. ஆமாங்க சார். ஓகே, அந்த ஒரு செகண்ட் வந்து ஆஃப் ஆகி இதாயிடும். ஆஃப் ஆகிட்டு ஆனால் நீங்கள் அந்த வோல்டேஜ் 170 மேலே வந்தால் ஆட்டோமேட்டிக் ஆன் அதுவே ஆன் ஆகிடும். வோல்டேஜ் அந்த ரேஞ்ச் நம்ம என்ன ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கோமோ அந்த ரேஞ்ச் வந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். ஓகே, பவர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும். ஒரு வேளை யூபிஎஸ் இருந்துச்சுன்னா யூபிஎஸ்க்கு மாறிடும். ஆமாம், யூபிஎஸ்க்கு மாறிடும். ஓகே, இது வந்து அதுதான் ஸ்டெபிலைசரோட முக்கியமான வேலை. ஆமாம், இது வந்து இண்டஸ்ட்ரியல் மாடலுங்க சார். ஓகே, இதில் வந்து ஒரு போர்டு தான் இருக்கும். ஓகே, இது ரெசிடென்சி மாடல்னா 3 போர்டு இருக்கும். இதே மாதிரி 3 போர்டு இருக்கும். இது ஏர் கூல்டு, இது வந்து ஆயில் கூல்டுன்னு சொல்லுவாங்க. ஓ, ஏர் கூல்டு இப்படி தான் இருக்கும். ஆமாம், இதான் ஏர் கூல்டோட ஸ்ட்ரக்சர், ஃபேப்ரிகேஷன் இது எல்லாமே. இப்போ சென்னை மாதிரியான மாவட்டங்களுக்கு 2 விதமான இதுவுமே இருக்கும். அங்கே வந்து ஆயில் கூடும் தேவைப்படும், டஸ்ட் இருக்கிற மாதிரியான இண்டஸ்ட்ரி இருக்கு. ஆமாங்க, அங்கே வந்து இந்த காஸ்ட் வைஸ் எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க? இப்போ லோடு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த பெட் பாட்டில்லாம் பண்ணுறாங்களா சார், வாட்டர் பிளான்ட்டுக்கு வரக்கூடிய அந்த பெட் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் சென்னையில் நிறைய பிளான்ட் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே ஆயில் கூல்டு தான் கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் லோடு ஹெவியாக இருக்கும், ஹீட்டர் சம்மந்தப்பட்ட லோடு அதிகமாக இருக்க இடத்துக்குலாம் ஆயில் கூல்டு தான் அதிகம். அப்போ நீங்கள் சொல்கிறது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி எல்லாமே ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஆமாங்க, அப்போ அங்கே வந்து ஸ்டெபிலைசர் வந்து ஆயில் கூல்டு தான் போய் ஹையர் ரேட்டிங் பண்ணாலே உங்களுக்கு ஆயில் கூல்டு தான் ரெஃபர் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, 50K மேலே போய்ட்டு ஆயில் கூல்டு தான்.
இப்போ 50 கேவி கீழே தான் வந்து ஏர் கூல்டு. ஆனால் அதைத்தான் நம்ம சொன்னோம் 1250 கேவியே வரைக்கும் வந்து ஏர் கூல்டு பண்ணியிருக்கோம். அது நம்மளோட சக்ஸஸ். நம்மளோட சக்ஸஸ், அது நம்மளோட டெக்னாலஜியில் நம்ம எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் அதை பண்ணது. சார் இப்போ வீட்டில் வந்து பெரும்பாலும் இப்போ வந்து சமீப கால பிரச்சனை என்னன்னா ஈவி கார் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது என்னன்னா இத்தனை கேவி வந்து கம்பல்சரி வேணும். பட் ஆனால் 7 கேவி வந்து கவர்மெண்ட் வந்து வீட்டுக்கு கொடுக்கறதே இல்லை சார். 4 கேவி தான் அதிகபட்சம் அவங்க தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுதான் தராங்க. அது என்ன ஹெவி வயர் போட்டு கொடுத்தாலும் 4K தான். பட் அதை 7 கேவியை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட முடியுமா? நம்ம அதுக்கு தான் இப்போ ஏன் தான் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னா அவங்க வாங்கிக்கிறது 4 கேவி, ஆனால் யூஸ் பண்ணுறதோட 7 கேவி. அப்போ அந்த இப்போ வந்து நம்மளால என்னோட 20 கிலோ தூக்க முடியும், 30 கிலோ தூக்கும் போது என்னோட எனர்ஜி லாஸ் ஆகும்ல, நம்ம அங்கே ஒரு லாஸ் ஆயிடும். 230 வோல்ட் கான்ஸ்டன்டாக வராது. அப்போ 230 வோல்ட் வரத்துல 180, 170, 160 அந்த மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு சார்ஜிங் டைம் ஜாஸ்தி ஆகும், சார்ஜ் ஆகாது. இப்போ அதனால ஆனால் அவங்க கேட்குற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 7 கேவி கேட்குறாங்க. ஆனால் அது ஈபியில் வராது, அவ்வளோ வராது. நம்ம அதுக்கு ஒரு ஸ்டெப்லைசர் இப்போ ஒரு வேளை 7 கேவி கொடுத்தா அவங்க சொன்ன மாதிரி வந்து 3-4 மணி நேரத்துக்குள்ளேயே சார்ஜர். இப்போ எனக்கு 7 மணி நேரம் ஆகிறத வந்து 4 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா நான் ஸ்டெபிலைசர் மாட்டி இருக்கணும். ஸ்டெபிலைசர் போட்டால் அந்த 7 கேவி கரெக்டாக வந்துடும். கம்பெனி கொடுக்குற மாதிரி 4 ஹவர்ஸில் ஆயிடும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு 5K வச்சிருக்கீங்கன்னா 20K ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் இன்புட் 5K கொடுக்க போறீங்க, ஆனால் அவுட்புட் 20K வச்சிருக்கீங்க, லோட் அவுட்புட் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓ 5 கேவி எடுத்துட்டு 20 கேவி வரைக்கும் நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். அது என்னன்னா வோல்டேஜ் டவுன் ஆகுது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டவுன் ஆகுதோ அந்த டவுன் ஆகிற வோல்டேஜ் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே. இப்போ அந்த நீங்கள் ஃபுல் லோட் ஆகும்போது ஒரு 150 வருதுன்னா 140 பண்ணி கொடுக்கணும், 130 வந்து 130 பண்ணி கொடுக்கணும். நம்ம ரேஞ்சு கம்மியாகாம ரேஞ்ச் ஜாஸ்தி ஆகும். ஓகே, ரேட்டு ஜாஸ்தி ஆகும். ஓகே அப்படின்னா பண்ணி கொடுத்தாலும் நம்மளோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா 90 வந்தாலுமே வெறும் 90 வோல்ட் வந்தாலும் நம்ம 230 வோல்ட் பண்ணி கொடுக்கும். ஓ அதுதான் நம்ம ஓகே கஸ்டமைஸ், அது கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ சைட்டில் அதுக்குண்டான சொல்யூஷனாக நம்ம கொடுக்கலாம் வித் ப்ராடக்டோட. நீங்கள் உங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசணுங்கிற இது இல்லை, உங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே உங்களுக்கு ஈக்குவலாக எல்லாமே தெரிஞ்சவங்க, வெல் ட்ரைனிங் பர்சன் தான் எல்லாமே. அபவுட் 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம கூட இருக்கிறவங்க தான். அப்படியா? ஆமாம், கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாம் கூட இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்களுக்கு A to Z இதோட ப்ராடக்ட்டை நீங்க தான் பார்க்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் இந்த கம்பெனிக்கு கிடையாது. அவங்களே இண்டிவிஜுவலாக அந்த கம்பெனி ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் நாலேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதாவது ஆர்டர் கேட்குறப்ப எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பொன்னுசாமி சாரும் இல்லை நம்மளோட எக்ஸ்ட்ரா டன்னோட கேள்வி என்னதான் இருக்கும்? மெயினாக வந்து என்ன லோடு இருக்குது, உங்களுக்கு என்ன அப்ளிகேஷனில் இந்த ஸ்டெபிலைசர் உங்களுக்கு தேவைப்படுது, அங்கே என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, லோ வோல்டேஜ் வருதா, ஹை வோல்டேஜ் வருதா, அப்புறம் என்ன நீங்கள் அப்ளிகேஷனுக்காக அது வீட்டுக்கா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கா, இல்லை இன்ஜினியரிங் கம்பெனிங்களுக்கா, என்ன அப்ளிகேஷனுக்கு லிஃப்ட்டுக்கா, இந்த மாதிரி கேட்போம். அவங்களோட அப்ளிகேஷன் தெரிஞ்சுட்டு அதுக்கு தக்க நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, அதை வந்து ஒன்ஸ் விசிட் நம்ம போகிறது வச்சு. ஆமாம், மேக்ஸிமம் லோட் ஸ்டடி நாங்கள் கம்பல்சரி போயிடுவோம். போனதுக்கு அப்புறம் தான் டிசைனிங். ஆமாம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் டிசைனிங்லேருந்து டிம்மர் டிசைனிங்லேருந்து என்ன கேஜி வந்து சர்வோ மோட்டர் போடணுதுலேருந்து எப்படி கேபின் வந்து எப்படி டிசைன் பண்ணணும், இதோட இந்த கேபின் ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு உண்டான டிராயிங் எல்லாமே நாங்களே இண்டிவிஜுவலாக ரெடி பண்ணுறோம். ஓகே, இது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்? இது என்ன சீட் சார்? என்ன சீட்டு? ஹெச்ஆர் சீட் 1.6. ஓகே, இது ஹெவியாக இருக்குது. ஆமாம், ஹெவி. ஆயில் கூட ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறது. இது ஃபுல்லுமே ஆயில் ஃபில் பண்ணும். ஃபுல்லாகவே ஆயில் ஃபில் பண்ணி கொடுப்போம். அது ஆயில் கூட இண்டஸ்ட்ரியல் மாடல், கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு. ஓகே, ஒன்ஸ் லாக் பண்ணிட்டா ஆயிலெலாம் வெளியில் வராது, லீக் ஆகிடுச்சு இருக்காது, அந்தளவுக்கு க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஓ டோட்டலாகவே பேக் ஆகிடும், ஃபுல் ஆயில் வராது. இங்கே ஒரு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் இருக்குது, இது ஆயில் லெவல், இந்த காயில் முங்குற அளவுக்கு ஆயில். ஓகே, இது எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி? எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் டைம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை மாற்ற தேவையில்ல. ஆயில் கம்மியான மட்டும் நம்ம ரீஃபில் பண்ணால் போதும். ஓ, ஆயில் அந்த ஹீட்டில் வந்து எவாப்ரேட் ஆகும் கொஞ்சம். ஓகே, என்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம்? இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்குன்னு ஒரு ஆயில் கிரேட், டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் தான். இதுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆயில். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இம்போர்ட்டடா? அதுக்கு மேக்ஸிமம் இம்போர்ட்டட் ஆயில் தான், அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஆமாம், சூப்பர். இது ஜெர்மனிலேருந்து வரக்கூடிய ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்ரீலங்காவோட இண்டஸ்ட்ரி தேவை இப்போ எப்படி இருக்கு? இப்போ மிடில் ஈஸ்ட் வந்து இம்போர்ட் எல்லாம் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஓன் மேனுஃபேக்சருக்கு கவர்மெண்ட் சரியான மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ எல்லாருமே இண்டஸ்ட்ரீஸில் டெவலப் பண்ணி ஓன் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புரியுது. அப்போ இதில் ஸ்டெபிலைசர் தேவை மிச்சம் கூடிக்கொண்டே போகுது. ஸ்ரீலங்கா எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இப்போ எப்படி இருக்கு? இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் சரியாக பூம் ஆகுது. இப்போ பூம் ஆகுது. ஓகே, லாஸ்ட் இயர் இருந்த நிலைமைக்கும் இப்போ நல்லா பூம் ஆகுது. இப்போ நியூ கவர்மெண்ட் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சருக்கு சரியான ஒரு மோட்டிவேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகே, மெஷினரிஸ், டியூட்டி ஃப்ரீ மெஷினரிஸ் இம்போர்ட் பண்ண கொடுக்குறாங்க. ஓகே,
இப்போ இது தேவைகள் மிச்சம். அதுக்காக தான் நான் வந்தேன். ஓகே, இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுறேன். ஸ்டெபிலைசர் எடுத்துக்கொண்டா இதில் வந்து 3 மெயின் காம்போனன்ட்ஸ். ஓகே, ஒன்லி ட்ரான்ஸ்ஃபார்மர், டிம்மர் அண்ட் வேரியர். ஓகே, 3மே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணலாம். இப்போ இது வந்து பெரும்பாலும் ஸ்டெபிலைசர் கம்பெனினால பண்ணவே முடியாது. வாங்கி அசெம்பிள் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக. ஓகே, சைனாலேருந்து வாங்கி அசெம்பிள் பண்ணிக்கலாம். இல்லை டெல்லி, பாம்பே பண்ணிக்கலாம், நார்த்ல இருந்து வாங்கி பண்ணுவாங்க. பட் பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஒரு கம்பெனி தான் வந்து இந்த இதை வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் 3மே பண்றோம். A to Z ஃபேப்ரிகேஷன்ல ஆரம்பிச்சு ஓகே, இந்த 3 முக்கியமான காம்பனன்ட்ஸுமே வந்து பண்றோம் மோட்டார் மேனுஃபேக்சரிங்ல நம்ம. ஓகே, அப்போ அதனாலயே நீங்க ரியல் மேனுஃபேக்சரிங்கே சொல்லலாம் சார். இப்போ வேர்ல்டு வைடா பொன்னுசாமி சார், ஜெர்மன் தான் வந்து ப்ராடக்ட்ல பெஸ்ட். ஜெர்மனோட ப்ராடக்ட் வந்து வேர்ல்டு வைடா சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஜெர்மனி கூடிய நிறைய இங்கே பேசுகிறோம், இங்கே வர எக்ஸ்போக்கு பேசுகிறோம். இப்போ ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் அவங்க நிறைய பேசியிருந்தாங்க. அவங்களே கோயம்புத்தூரை பார்த்து சம்டைம்ஸ் வந்து பயப்படத்தான் செய்கிறாங்க. ஏன்னா என்ன ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் நம்ம அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆல்டர்னேட்டா ரெடி பண்ணிடுறோம். ப்ராடக்ட்டை நம்ம ஒரு 60 லட்சம் ரூபாயில அதே ப்ராடக்ட் இங்க நம்ம ரெடி பண்ண முடியும் பண்ணிடுறோம். அதுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் ஏதாவது தரத்துல வித்தியாசம் இருக்குமா? கண்டிப்பாங்க சார். நம்மளோட அந்த டிம்மரோட குவாலிட்டி தான். ஏன்னா ஒரு ஸ்டெபிலைசரோட மெயின் ஹார்ட்டே வந்து அந்த வேரியாக்குங்கிற அந்த ப்ராடக்ட் தான். ஓகே, அதோட குவாலிட்டி நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஜெர்மன் குவாலிட்டிக்கு நம்ம ஒன்றும் குறைவா ஒன்றும் பண்ணல. ஈக்குவலாக அவங்களோட குவாலிட்டிக்கு அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பைண்டிங்காக இருக்கட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸு, அதோட அசம்பிளிங் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம பண்ணுறோம். சர்வீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். அது நம்ம வந்து இந்தியன் மைண்ட் செட்டப்பாக இருக்கும். ஏஷியாவோட மைண்ட் செட்டப்பே அதுதான். எக்ஸ்ட்ரா வந்து அதில் வந்து 100% நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஸ்பேர்ஸும் வச்சிருக்கோம். நம்மளோட எனி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் போகணும் தேவையில்லை. நீங்கள் எங்கள் அங்கேருந்து ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஃபால்ட்டுங்கிறது நான் சொன்னேன், நீங்களே கைட் பண்ணிக்குவோம். ஓ, யாருமே இங்கிருந்து போக வேண்டியது இல்லை, நீங்களே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கஸ்டமரே சர்வீஸ் கூரியரில் பார்ட்ஸ் அனுப்பிடுவாங்க, இதை மாற்றிக்கொள்ளண்டு. அவ்வளோதான். ஓ, எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே தான். எதுவுமே வந்து ஒரு இன்ஜினியர் வேணுங்கிறதுக்கு கான்செப்ட் கிடையாது எங்களோட ப்ராடக்ட்ல. ஓகே, எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே. ஈஸியாக யார் வேணாலும் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிருக்கீங்க, லாங்கில் இருக்கீங்க, உங்களை சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இங்கிருந்து ஆள் அனுப்ப தேவையில்லை. ஓகே, நாங்கள் ஒரு வீடியோ காலில் வந்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு நாங்கள் இங்கே இருந்து சொல்யூஷன் கொடுப்போம். ஓகே, அது வித்தின் டே 2 டேஸ்க்குள்ள நம்ம அந்த ஸ்பேர் 1 or 2 days முடிச்சு கொடுத்துருவோம். இப்போ சவுதிக்கே 1 டேல நம்ம அனுப்பிடலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் போய் சேர்ந்துடும். அங்கே ஆல்ரெடி ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 100 நம்பர் கொடுத்தோம்னா ஒரு 2% வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, அந்த ஸ்பேர் போக போக மிச்சமாக நம்ம இங்கிருந்து அனுப்பிட்டே இருக்கோம். சர்வீஸ் கால் பண்ணாலும் இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லிடுவோம். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம தெரியும் ஸ்டெபிலைசர்ல என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன பிரச்சனை வந்தா என்ன சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது தெரியும். சூப்பர் சார், தேங்க்யூ. டைம் எந்த டைம்ல கேட்டாலும் அதுக்கு நான் சொல்யூஷன் எங்களால் கொடுக்க முடியும். 24/7 நாங்கள் வந்து சர்வீஸ் சப்போர்ட் மெயினாக பண்ணிட்டே இருப்போம். அதுதான் வந்து எக்ஸ்ட்ராடனுடைய முக்கியமான விஷயங்கிறாரு. நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர், டிரான்ஸ்ஃபார்மர், யூபிஎஸ், இன்வெர்டர், இந்த மாதிரி அப்புறம் சோலார் வரக்கூடிய கண்ட்ரோலர் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம கிட்ட டீலர்ஷிப் எடுக்க என்ன பெனிஃபிட் அப்படின்னா பவர் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு கிடைச்சிரும். ஒன்லி ஸ்டெபிலைசர் மட்டும் கிடையாது. நம்மளோட எக்ஸ்ட்ராடன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 24 ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, 24 ப்ராடக்ட்டில் எந்த அந்த கஸ்டமர் வந்து அங்கே அவங்களோட ஏரியாவில் இப்போ கேரளாவில் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ப்ராடக்ட் மட்டும் எடுத்து பண்ணலாம். ஓகே, இப்போ எங்கள்கிட்ட ஸ்டெபிலைசர் இருக்குது, யூபிஎஸ் இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குது, பேட்டரி சார்ஜர் இருக்குது. அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மரில் A to Z டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுறோம். அதாவது கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன், ஐசோலேஷன், சோக்கு, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் எல்லா ஐட்டம் கஸ்டமரோட மிஷினுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். ஏன்னா எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம டிரைவ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். இப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நிறைய ஓஇஎம்க்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். பேனல் மேனுஃபேக்சர், வாட்டர் போர்டுக்கு வரக்கூடிய கண்ட்ரோலர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ அது அந்தந்த ஏரியாவில் ஒரு கேரளானா நாங்கள் இங்கேருந்து போய் ஒரு ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கேரளாவில் இருக்கிற ஒரு டீலர் நெட்வொர்க் நம்மகிட்ட இருந்தாங்கன்னா நம்ம வர என்கொயரி வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க லோக்கல் அக்சஸ் இருக்குதுன்னா ஈஸியாக அவங்களுக்கு போய் சர்வீஸ் சப்போர்ட் பண்ண முடியும், ப்ராடக்ட் சேல் வரைக்கும் இமீடியட்டாக பண்ண முடியும். கஸ்டமர்கிட்ட அந்த ஃபேஸ் வேல்யூ ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ பண்ணியிருக்கோன்னு சொன்னீங்க. எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் குறிப்பாக நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம்? மெயினாக வந்து மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், இந்த குமரன் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து மெயினாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். குமரன் ஹாஸ்பிட்டல் நம்ம போட்டு ஸ்டெபிலைசர் போட்டு கொடுத்தோம். ஆமாம், சர்வீஸ் சப்போர்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். சந்தோஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். கம்பெனியை பற்றியும் ப்ராடக்ட்டை பற்றியும் பொன்னுசாமி சார் எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டாரு. சூப்பர். பட் ஆனால் இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம ரொம்ப கோராக பார்த்துட்ருக்கோம் எக்ஸப்டனை பொறுத்த வரைக்கும்? ஓகே, எக்ஸ்டேட்டன் உங்களுக்கு இப்போ ப்ராடக்ட் லைன் ஃபுல்லாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? எல்லாமே ஸோ நான் லைக் ஸ்டெபிலைசர்ஸ் அண்ட் இது டிம்மர்ஸ் செக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. நான் அடுத்தது நம்ம வந்து சோலாரில் இருக்கோம்.
ஓகே. So we do, we are the manufacturer of solar controllers and inverters. ஓகே, அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா சார்? ஆமாம் ஆமாம். சோலாருக்கு வரக்கூடிய கண்ட்ரோலர் மெயினாக மோட்டர் மட்டும் தான் வந்து இடையில வந்து லைட்டா டச் பண்ணிட்டு Pump போறோம். controller and inverters. ஓகே, அதுவுமே நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வேர்ல்டு ஃபுல்லா நம்ம சப்ளை பண்றோமா சார்? இப்போ இது that is actually a startup. So like we have started in the domestic market right now. இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது சோலாருக்கு தேவையான கண்ட்ரோலர். ஆமாம், சோலார் பம்ப் கண்ட்ரோலர் பம்ப் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டார்டர்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டார்டர்ஸ். ஓகே, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக தானே ஆகும். இப்போ தண்ணி வேணுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி கூட நம்ம இப்போ நம்மளுக்கு ஸ்டெபிளைசரில் உங்களுக்கு எப்படி இது இருக்கோ, ரிமோட் மானிட்டரிங் இருக்கோ, அதே மாதிரி ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சிம் கார்டு. மொபைல்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம், மொபைல் ஆப், அதுக்கும் மொபைல் ஆப் ஆன் ஆஃப் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மோட்டர் இப்போ இன்கேஸ் சப்மர்சிபிள் பம்ப்னா உங்களுக்கு தண்ணி கீழே இருக்கான்னு தெரியாது. அப்போ இன்கேஸ் தண்ணி இல்லை அப்படின்னா ட்ரை ரன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். சூப்பர் சார். எங்களோட யுனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதில்ல நாங்கள். Okay. we only replace the product. ஓகே. ஓ, அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க. சர்வீஸ் பண்ணுறதே இல்லை. சர்வீஸே பண்ணுறதில்ல. ஓ, ஒரு சம்டைம்ஸ் ஒரு பெரிய டிஃபால்ட் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் ஆச்சுனாலும் சரி, இஃப் இட் இஸ் நாட் ரன்னிங் we replace the product. ஓகே, இது வந்து முக்கியமாக இதை பார்க்குறோம். அதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் அதை மாற்றுறதுங்கிறதுக்கு ஒன்று சொன்னீங்க. பட் அது ஏதோ ஒரு ஸ்டக் ஆகி ஃபெயிலியர் அப்படின்னு that is I am talking about the solar product. கண்ட்ரோலர். ஓ, சோலார் கண்ட்ரோலர் ஸ்டார்டர், இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் ஆல் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, அதில் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியதே இல்லை. சர்வீஸே பண்ண மாட்டோம் நாங்கள். பண்ண மாட்டீங்க. ஓகே, பண்ண முடியாதா இல்லை பண்ணக்கூடாதா? இல்லை, நாங்கள் we'll take that product and we'll service, but to ensure our quality to the customers, ஓகே, பண்ண வேண்டாம், we replace it. ஓகே. அந்த அளவுக்கு நம்ம கேரண்டி சொல்றோங்கிறதுக்காக சொல்றீங்க. சர்வீஸே பண்ண வேண்டிய எங்களுக்கு தேவை வராது. அப்படி வர மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, அது வேற ஒரு மேல வர மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் அதை ரீப்ளேஸே பண்ணிடுறோங்கிறீங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை ப்ராடக்ட் மேல இருக்க நம்பிக்கை. And எல்லாருமே 1 year கொடுப்பாங்க. Okay. So we give 2 years ஓகே வாரண்டி. அது 2 years replacement warranty. பொன்னுசாமி சார், இது என்ன இடம் சார்? இது இது நம்மளோட இன்னொரு யூனிட்டுங்க சார், செகண்ட் யூனிட். ஓகே, இது வந்து நம்ம டிம்மர்னு சொல்லுவாங்க, வேரியபிள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் ஸ்டெபிளைசர் இண்டஸ்ட்ரிக்கும் அந்த கன்வேயர் பண்ணுறவங்க. ஓகே. ப்ளஸ் வந்து மோட்டர் டெஸ்டிங் அப்ளிகேஷன், அதாவது ஒரு மோட்டர் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா கம்பல்சரி வந்து இந்த டிம்மருங்கிறது கம்பல்சரி வேணும், கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். இது கோயம்புத்தூர்ல எவ்வளோ பேர் பண்றாங்க? நீங்க எவ்வளோ வருஷமா பண்றீங்க? இதை வந்து நம்ம ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கோயம்புத்தூர்லேயே ஒரு 3 பேர் தான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்கு மொத்தமே 3 பேர் தான். மொத்தமே 3 பேர் தான் இந்த வேரியட். தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சென்னையில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சென்னை சார் போய் வாங்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மும்பை இல்லை டெல்லி தான் போய் ஆகணும். நார்த்தில் தான் போய் ஆகணும். இந்த ப்ராடக்ட் நம்ம 4-5 பேர் தான். ஆமாம் ஆமாம். இதெல்லாம் கொஞ்சம் மோனோபலியாக அட்வான்ஸ் டெக்னாலஜியோட பண்ணுறது நம்ம லீடிங்கில் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இது என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் சார்? இது வந்து நம்ம கோரா வெளியிலேருந்து நம்ம அன்லிங் பண்ணி கொண்டு வருவோம். ஹீட்டு ப்ராசஸிங் பண்ணி அன்லிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிங் ஒட்டி வைண்டிங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பேப்பர் மாதிரி இது ஒட்டி பேப்பர் இன்சர்ட் பண்ணி வைண்டிங் ப்ராசஸ். இது வைண்டிங் ப்ராசஸ். இது ஆமாம். வைண்டிங் முடிச்சதுக்கப்புறம் இது ஃபைனல் அசம்பிளிங். இது ஓகே. வைண்டிங்க்கு அப்புறம் அசம்பிளிங் தான் அந்த பேப்பர். அதுக்கப்புறம் இந்த வைண்டிங் பண்ணுவாங்க. வைண்டிங் பண்ணிட்டு கிரைண்டிங் அப்புறம் அசம்பிளிங். ஓகே ஓகே. பொன்னுசாமி சார், அங்க வைண்டிங் பண்ணிட்டாங்கன்னா இங்க கொண்டு வந்து பிரஸ் பண்றாங்க. இது 2 தடவை இப்படி பிரஸ் பண்ணா இது போதுமா? இவ்வளவுதான் போதும். அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணுவாங்க? பிரஷிங் அப்புறம் இந்த அனபேண்ட் சொல்லிட்டு ஃபுல்லா பேஸ்ட் போட்டு அதை வந்து வைண்டிங் தூக்காம இருக்கிறதுக்காக ஒட்டுவாங்க. அனபேண்ட். ஓ, இது அனபேண்ட் தான். அரல்டெட் போட்டு. இது பிராண்டடான ப்ராடக்ட். ஆமா ஆமா, பிராண்டட் அரல்டெட். அது ஒரே பிராண்ட் தான். ஓகே, இது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆமா ஆமா, ஒரே பிராண்ட். பொன்னுசாமி சார், இப்போ அரல்டெட் போட்டு கம்மு போட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும்? அதுக்கப்புறம் நம்ம வார்னிஷ் ஊற்றி ஒரு 5 hours வந்து வார்னிஷ் வந்து காயணும். ஓகே. வார்னிஷ் ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அனபேண்ட் போட்டு வார்னிஷில் வந்து ஒரு 5 years ஆகுது. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் கிரைண்டிங் போட்டுரும். ஓகே. கிரைண்டிங் இங்கே தான் நடக்கும். ஓ, கிரைண்டிங் இங்கே தான் நடக்குதா? கிரைண்டிங் எடுத்துகிட்டே போயிடும். ஓ, இது வந்து கிரைண்டிங் பண்ணுறாங்க. ஆமாம். இந்த சர்ஃபேஸ் அந்த கார்பனோட மூவிங் வந்து சர்ஃபேஸ் அந்த கிரைண்டிங் வந்து நல்லா பண்ணிக்காங்க சார். மிரர் ஃபினிஷிங் வரணுங்கிறதுக்காக. அப்பா, பயங்கர வெயிட் இருக்கு சார். இது வந்து ப்ரெஸ் பண்ணி அனபேண்ட் போட்டாச்சு. அனபேண்ட் போட்டு வார்னிஷ் பண்ணியாச்சு. வார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் ஓவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணுறோம். ஓகே. அது ரெடியான கிரைண்டிங் பண்ண ரெடி. இது கிரைண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து கிரைண்டிங் பண்ணா. இது கிரைண்டிங் பண்ணதுக்கு முன்னாடி இது கிரைண்டிங். எதுக்காக கிரைண்டிங் பண்றோம் சார்? இது கிரைண்டிங் வந்து மேல இருக்க அந்த எனாமல் ரிமூவ் பண்றதுக்காகவும் இதுல தான் உங்களுக்கு வந்து கரண்ட் கண்டினியூட்டி இதுல தான் கிடைக்கும். ஓ, இது காப்பர் வரணும். காப்பர் வந்து அந்த பாஸ் த்ரூ ஆகாம. ஆமா, கார்பன் ரொட்டேட் ஆகுறப்ப உங்களுக்கு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எப்படி பண்ணுவீங்க? இது கிரைண்டிங் பண்ணுங்க.
இந்த இதை வந்து மேனுவலாக தான் பண்ணணும். இது எல்லாமே ப்ராசஸ் வந்து மேனுவல் தான். மேனுவல் தான். ஏன்னா இதில் ஆட்டோமேட்டிக்கில் நிறையா பண்ணி பார்த்தோம், அது சக்ஸஸ் ஆகலை. ஓகே. அதனால் இப்போ மேனுவலாகவே பண்ணிட்டு இருக்கோம். மேனுவலாக பண்ணுறதுங்கிறது குவாலிட்டி நம்ம வைண்டிங் தகுந்த மாதிரி நம்ம வந்து அது கிரைண்டிங்கில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 10 ஆம்ஸ் 12 ஆம்ஸ். இது 12 ஆம்ஸுங்கிறது இந்த ஒரு ஆம்ஸ் ரேட்டிங் வரப்போ கோர் ரேட் வந்து சைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே. இது 12 ஆம்ஸ். இதே வந்து இது வந்து 12 ஆம்ஸ் தான். இது எல்லாமே 12 ஆம்ஸ் தான். இது வந்து 2 ஆம்ஸ். ஓகே. இது வந்து ஸ்டார்டிங். ஓகே. 2 ஆம்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகி 300 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம பண்றோம். 300 ஆம்ஸ் வரைக்கும் சிங்கிள் காயில எல்லாமே OEM-க்கு பண்ணி கொடுக்கும். ஆமா, இதெல்லாம் OEM வாங்கிட்டு அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் கூட போட்டு வித்துக்கலாம். ஆமா. மோட்டர் டெஸ்டிங் பேனல் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். பேனல் மேனுஃபேக்சருக்கு நம்ம கொடுக்குறோம். சூப்பர். அது இல்லாமல் நம்ம ஸ்டெபிளைசர் மேனுஃபேக்சர் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் ஆயில் கூல்டுக்கு வரக்கூடிய வேரியாக். இது 300. இது வந்து இது எத்தனை ஆம்ஸ்? இது 150 கையில் தூக்கல முடியாது. தூக்கலாம் 150. இது மாதிரி 300 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம சிங்கிள் காயில் பண்ணி கொடுக்குறோம். ஓ, இந்த அளவுக்கு தான். 35 கேஜிக்கு மேலே வரும். இது 35 கேஜிக்கு வரும். ஓகே. அதெல்லாம் இதெல்லாம் சின்னது சார். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம ஸ்டார்டிங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சின்ன கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேஜி வரும். 6 கேஜி இருக்கும். பா, இப்போ இதெல்லாம் 35 கிலோக்கு மேலே தான் இருக்கும். 35 கேஜிக்கு போனோம். 300 பண்ணோம்னா 45 கேஜிக்கு மேலே தெரியுது. ஃபுல் ஃபினிஷிங் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 60 கிலோ கிட்ட வந்து. இது 60 ஆம்ஸ். 60 ஆம்பியர்ஸ் ஆகுது. இது 60 ஆம்ஸ். ஆமாம். அது எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 வரைக்கும் தான் எனாமல் பண்ணுவோம். அந்த காயிலுக்கும் இந்த இதுக்கும் காப்பருக்கும் கேப் இருக்கிற மாதிரி வித்தியாசம். அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா சார், இது டாப் ப்ரெஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸ் அதிகபட்சம் 35 ஆம்ஸ் வரைக்கும் அதில் பண்ணுவோம். ஓ, இது டாப் ப்ரெஸ். இங்கே வந்து ப்ரெஸ் ஆகும். அதில் ப்ரெஸ் ஆகும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு சார். சைடு கார்பன் சொல்லுவாங்க. சைடு கிரைண்டிங். இது சைடு கிரைண்டிங். அப்போ என்னன்னா அது வந்து சிங்கிள் பிரஸ் போட்டாலே போதும், அந்த ஆம்ஸ் ரேட்டி தாங்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஆம்பியர். அந்த சிங்கிள் கார்பன்லாம் போட்டால் இது தாங்காது. ஓ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஜாஸ்தி பண்ணுவோம். இது இப்போ மேக்ஸிமம் வந்து டிம்மர் மேனுஃபேக்சர் யார்ட்டையும் அவ்வளோ பெரிய அட்வான்ஸ் மிஷின் வந்து யார்ட்டையும் இல்லை. ஓ, இது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் மிஷின். ஆமாம். டிம்மருக்கான நம்ம வைண்டிங் மிஷின் இது. ஓகே. இது வேற யார்ட்டையும் இருக்காது. இல்லை, இது வேற யார்ட்டையும் இங்கே மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் யார்ட்டையும் இல்லை. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் யார்ட்டையும் இல்லை. ஓகே. இந்த மிஷின் என்ன பண்ணும் சார்? எப்படி இது ரொட்டேட் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வயர் ஃபுல்லாக லோட் பண்ணிடுவோம். ஓகே. இந்த வயர் வந்து எடுத்து காயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இப்போ இது லோட் ஆகி ஃபில் ஆகும். லோட் ஆகி ஃபுல் ஆகும். ஓகே. அந்த இது இப்போ அந்த மாதிரி வயர் குத்தி வச்சிருக்கீங்க. அந்த இதுக்கு இது மேனுவல். இது முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இது நார்மல், எல்லார்ட்டையும் இருக்கிற நார்மல் மிஷின். இதுதான் டெல்லி, இது வந்து பாம்பே எல்லாரும் டாப் இதுக்கு ஒர்க் பண்ணுறது. ஆமாம், இது டாப். சின்ன காயில் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆம்ஸ் வரைக்கும் தான் பண்ண முடியும். ஓ, இது இப்படி கையில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வந்து என்னன்னா இது வந்து எதுக்காக நான் கையில் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக விழுகும். பட் என்னன்னா எங்களால் ப்ரொடக்ஷன் ஸ்பீட் பண்ண முடியும் மேனுவல்னால. ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ஆப்ரேட்டிங் வந்து மேனுவல் ஆப்ரேட்டிங் மாற்றிடுவோம் ஃபுல்லாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மூவ்மெண்ட் கொடுக்குறது. ஓ, கையில் டக்குன்னு பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்பீடு ஜாஸ்தி பண்ணுறது ஓட்டுறதுக்கு எங்களுக்கு இதாக இருக்குது. அதாவது என்ன ஆட்டோமேட்டிக்காக விழுகும். பட் ஆனால் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். புரியுது. அதனால நாங்கள் மேனுவல் மாற்றிடுவோம். இந்த மிஷின் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது ரெண்டுமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது சிஎன்சி ப்ரோக்ராம். ஓ, இதில் ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வைண்டிங் முடியும். இதுவும் அந்த சின்ன காயிலாம் அதில். சூப்பர் சார். இது வந்து சின்ன காயிலுக்கும் ஆட்டோமேட்டிக். ஆமாம், சின்ன காயிலுக்கு ஆட்டோமேட்டிக். இது பெரிய 300 ஆம்ஸ் வரைக்கும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. இதில் 23 ஆம்ஸ் வரைக்கும் இந்த இதில் பண்ணலாம். சூப்பர் சார். மித்த கம்பெனிக்கும் நம்மளுக்குமான ஒரு த்ரஸ்ட்டு குவாலிட்டியை பில்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க சார். ஏன்னா ஒரு டிம்மர்னு மற்ற ப்ராடக்ட் மாதிரி டிம்மர் கிடையாதுங்க சார். எனி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டெபிளைசராக இருக்கட்டும், இல்லை மோட்டர் டெஸ்டிங் காம்பனண்ட்டாக இருக்கட்டும், அதில் மெயின் ஹார்ட்டே வந்து இந்த டிம்மருங்கிற வேரியாக்கு தான். அதாவது வேரியபிள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான். இதோட ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் மெயின். புரியுதுங்க சார். ஏன்னா இதோட மெயின் பார்ட்டே வந்து இது கோருன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த கோர் தான் வந்து மெயின் பார்ட்டு. இது மற்ற கம்பெனிகள்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எடுக்கக்கூடிய வேஸ்டேஜ் அந்த பீஸை வச்சு தான் உள்ளே கொடுத்து இந்த கோர் பண்ணியிருப்பாங்க. புரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரிஜினல் ஷீட்டில் நம்ம பண்ணுறோம். ஓகே. இப்போ இதுதான் எஃபிஷியன்சி, டிம்மரோட எஃபிஷியன்சியும் ஹம்மிங் நாய்ஸ் இல்லாமலும் நோலோடு கரண்ட்டுக்கும் எடுக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம அந்த கொடுக்குற அந்த ஸ்டாம்பிங் தான் வந்து குவாலிட்டி. இதோட செலெக்ஷன் தான் ஒரு டிம்மரோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மெட்டீரியல் வந்து ஒரு வேஸ்டேஜ் மெட்டீரியலோ இல்லை வந்து என்ன சொல்லுவீங்க, அது ஸ்கிராப் மெட்டீரியல் வந்து எடுக்காம ஒரிஜினலாக ரா மெட்டீரியல் வந்தது வந்து பண்ணுற ஷீட்டில் இருந்து காயிலில் இருந்து நம்ம அதை லோட் பண்ணுறோம்.
ஓகே சீட் காயில் வந்து அப்படியே லோட் பண்ணி ஆமாம் சீட் காயில் வந்து இந்த திக்னஸ் என்ன இருக்குதோ அதுக்கு அந்த வாலோட ஹைட்டுக்கு தக்கன நம்ம வந்து சீட்டை கட் பண்ணி ரோல் பண்ணுறோம். இந்த ஒரு விஷயம் தான் இதுதான் டிம்மரோட குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் மெயின் ஹார்ட் வந்து இதுதான். சூப்பர் சார். இந்த கோரோட குவாலிட்டியை வச்சு தான் நம்ம டிம்மரோட எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். ஹம்மிங் நாய்ஸோ நோலோட. அதனால தான் நம்ம 275 வரைக்கும் பண்ணுற மிச்ச கம்பெனிங்க பண்ணுறப்ப நம்ம 300 பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாங்க சார். இதுவும் நம்ம பண்ணக்கூடிய வைண்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் நம்ம வைண்டிங் பண்ணுறோம். நார்மல் மேனுவல் மிஷின் கிடையாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின்னால இந்த வைண்டிங்கோட ஸ்டிப் டைட்னஸ் நல்லாயிருக்கும், ஹம்மிங் நாய்ஸ் வராது. நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறனால குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் சார். சூப்பர். எல்லாரும் 270 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம 300 வரைக்கும் ஏன் நம்பிக்கையாக கொடுக்குறோன்னா நம்மளோட அந்த கோரோட குவாலிட்டி வரைக்கும் இது வரைக்கும் ஒர்க் ஆகும் சார். 0 to 300 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளோட டிம்மர் வந்து வேலை செய்யும். சூப்பர் சார். அது நம்ம கேரண்டியாக கொடுக்கலாம். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் பன்னுசாமி சார். தேங்க்யூ சார். கிரேட் ஒரு விஷயத்தை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது ஒரு ஸ்டெபிலைசர் கம்பெனிக்குள்ளே என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் நடக்குது, என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்கணும், ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்போ எண்டு கஸ்டமர் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும். அந்த ஏர் இதுவும் ஆயில் கூடுங்க 2 விதமான ஸ்டெபிலைசர் தான் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த எந்த ஸ்டெபிலைசர் வந்து உங்களுக்கு தேவைப்படுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.